வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடந்த ஜூன் 20ஆம் தேதி தொடங்கின ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது டெஸ்ட் போட்டி நேற்று கடைசி நாள் ஆட்டத்தோடு நடந்து முடிவுக்கு வந்துச்சு. இந்த போட்டியில இந்திய அணி நிர்ணயிச்ச 371 ரன்கள் அப்படிங்கிற இலக்கை மிக சிறப்பாக விரட்டின இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டை மட்டும் இழந்து 373 ரன்களுக்கு வச்சு 5 விக்கெட் வித்தியாசத்துல அதிரடியா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில இந்திய அணி மிக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தாலும் கடைசி நாள்ல 370 ரன்கள் தடுத்து நிறுத்த முடியாம தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எல்லாரோட மத்தியிலையும் ஏமாற்று தளிச்சிருக்கு. ஏன்னா டெஸ்ட் போட்டியில ஒரு நாளுக்கு 350 ரன்கள், அதுவும் கடைசி நாளான 5வது நாள்ல அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்திய அணி பவுலர்களை ரொம்ப சிறப்பாகவே எதிர்கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரொம்பவே ஈஸியா வெற்றி பெற்றுட்டாங்க. சோ இந்த போட்டியில இந்திய அணி அடைஞ்ச தோல்விக்கு காரணம் அணியோட பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்ன செய்யணும் அப்படிங்கறது குறித்து இந்திய அணியோட முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போட்டி அப்ப இந்திய அணி வீரர்கள் செஞ்ச தவிர கௌதம் கம்பீர் சுட்டி காட்டி வீரர்களை கண்டிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த போட்டியில இந்திய அணியோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பிரச்சனை கிடையாது. டாப் ஆர்டர் வீரர்கள் 2 இன்னிங்ஸ்லயுமே சிறப்பா விளையாடுனாங்க. ஆனா பின்வரிசை வீரர்கள் பெரிய ரன்களை குவிக்கல. இந்த விஷயத்தை உடனடியாக அவர் கவனிக்கணும். அதே மாதிரி பவுலிங்லயும் நம்மளோட அணி சிறப்பா செயல்பட்டாலும் ஃபீல்டிங்ல ரொம்ப சொதப்பி இருக்காங்க. இது பெரிய குறையா பாக்குறேன். அணியின் கேப்டனான சுப்மன் கில் நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக தான் செயல்பட்டாரு. ஆனா வீரர்கள் கேட்ச்ல தவற விடுறது அவரோட கையில எதுவுமே இல்லை. ஸோ வீரர்கள் எளிதா வந்த கேட்ச்களை தவற விட்டு இருந்தாங்க. இதன் காரணமா தான் இங்கிலாந்து அணி நிறைய ரன்களை, அவங்களுக்கு தேவையான ரன்களை ஈஸியா சேர்த்துட்டாங்க. ஸோ இந்திய அணியோட தோல்விக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. டெஸ்ட் போட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா விக்கெட்டை வீழ்த்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 20 விக்கெட்டையும் வீழ்த்தினாதான் டெஸ்ட் போட்டியில வின் பண்ணவே முடியும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எல்லா வாய்ப்பையும் நம்ம சிறப்பா பயன்படுத்தணும். ஃபீல்டிங்ல இப்படி இத்தனை கேட்சை தவற விட்டோம் அப்படின்னா நம்ம யாரையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ யாரா இருந்தாலும் சரி, இந்த போட்டியில தவற விடப்பட்ட கேட்சை சுட்டி காட்டி வீரர்களை அவருக்கு கண்டிக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் இன்னும் மெருகேற்றணுமோ அந்த வீரர்களுக்கு கூடுதலான பயிற்சியை அவர் கொடுக்கணும் அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு. ஸோ ரவி சாஸ்திரி கம்பீருக்கு சொல்லியிருக்க இந்த அறிவுரையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு இன்னும் நிறைய ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறீங்க? மெயினா ஃபீல்டிங்ல யாருக்கு ட்ரைனிங் வேணும்? பேட்டிங்ல யாரெல்லாம் சொதப்பிருக்காங்க, ஃபீல்டிங்ல யார் சொதப்பிருக்காங்க, பவுலிங்ல யார் சொதப்பிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் இந்திய அணியில வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.